நல்லதான். ஓகே, நீதிமொழி 23:18 எல்லாரும் எடுத்துங்க. புக் ஆஃப் ப்ரோவர்ஸ் 23 23:18 எல்லாரும் எடுத்துங்க. ஓகேயா, புக் ஆஃப் ப்ரோவர்ஸ் 23 verse number 18. நீதிமொழி 23:18 நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டா? ஓகேயா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் தேவனுக்கு முடிவு கிடையாது. ஆமென் ஆமென். சத்தமே வரல. ஆமென். சத்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, சொல்லவே மாட்டீங்க. ஒன்றும் சொல்லல. ஓ, தேவனுக்கு முடிவு இல்லை, ஆனால் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. ஆமென். இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மிராக்கிள், ஆண்டோடைய அற்புதத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஸோ உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்குள்ள செய்தியா. ஸோ நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து நாம் தேவன்கிட்ட தான் கொட்டுவோம். இல்லை நம்ம யாரை நம்ம அதிகமாக நான் நம்பி இருக்கிறோமோ, யார் மேலே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட வந்து நம்மளோட பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து கொட்டுவோம். ஓகேயா, நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம கொட்டுவோம். ஓகேயா, சம்டைம் பாசிட்டிவிட்டியாக நம்மளுடைய ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம வந்து கொட்டுவோம். ஓகேயா, பாசம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பொருளாதார ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் என்ன சொல்லுவார்? ஒரு கவுன்சில் பண்ணுவார். இப்போ இதுதான், ஸோ தேவன் இருக்காரு, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இது செய்வார், இது பண்ணுவார், இது பண்ணுவார், இது செய்வார், அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் முடிவு செய்கிறது யார்? தேவன் தான் முடிவு செய்வார். ஓகேங்களா, ஆண்டவர் தான் முடிவு பண்ணுவார். அதனால் இந்த முடிவு கிடைக்காதனால, ஓகேயா, த ஆன்சர், ஓகேயா, இந்த பதில், இந்த முடிவு கிடைக்காதனால நம்ம வந்து சில நேரங்களில் தப்பாக யோசிக்கிறது இருக்குது. ஓகேயா, தப்பாக யோசிக்கிறது இருக்குது. ஓகேங்களா, தப்பாக யோசிக்கிறது இருக்குது, தப்பான முடிவு எடுக்கிறது இருக்குது. ஓகேயா, தப்பாக யோசிக்கிறது இருக்குது, தப்பாக முடிவு எடுக்கிறது இருக்குது. இப்படி மனுஷர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து தேவன்கிட்ட கொண்டு வாங்க, பாஸ்டர்கிட்ட கொண்டு வாங்க, இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட போய் நம்மளோட ப்ராப்ளத்தெல்லாம் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அவங்க யார்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான சில வார்த்தைகள் தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர முடிவு செய்ய முடியாது. ஓகேங்களா, ஆனால் தேவன் நம்மளுக்கு நல்ல முடிவுகளை தேவன் ஆண்டு வச்சிருக்கிறார். அதில் தான் வசனம் என்ன சொல்லுது? நிச்சயமாகவே முடிவு உண்டு. சிலருடைய ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நிறைய பேர் வந்து என்னை தேடி வருவாங்க, மேரேஜ் கவுன்சிலிங் வருவாங்க. ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணி 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். நேற்று கூட ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 67 வயசு, டைவோர்ஸ் பண்ணணுமா, இது உனக்கு தேவையானு 67 வயசு ஆயிடுச்சு, உனக்கு தேவையா அப்படின்னு. சரி, நீ வீட்டுக்கு வா, நான் உங்க கூட பேசுகிறேன்னு சொன்னேன். 67 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு டைவோர்ஸ் பண்ணணுமா இப்போ. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இப்போ மலேசியா லோ வந்து டைவோர்ஸ்லாம் சுருக்கா கிடைக்காது சார், 67 வயசு தானே, பசாமல் இருக்கிற நாளை ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. இப்படி நிறைய பேர் வந்து பதில் தேடுறாங்க. யாராவது பதில் கொடுப்பாங்களா? யாராவது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சர் கொடுப்பாங்களா? ஆனால் தேவன் நல்ல ஆன்சர் நம்மளுக்கு கொடுப்பாரு. என்ன, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வி மஸ்ட் பேஷன்ல நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல பதில் தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அந்த பொறுமை, அந்த பேஷன் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஓ, நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஓகேயா, நான் தேவன்கிட்ட சொன்னேன், என் குடும்ப பிரச்சனை 10 வருஷமாக ஓடிட்டு இருக்கு, 20 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு, என்னோட பர்சனல் ப்ராப்ளம் நிறைய வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, அது வந்து கன்க்ளூஷன் பண்ண முடியல, அது முடிவு வரைக்கு கொண்டு வர முடியல, நான் வந்து வாழ முடியும், எப்படி நான் ஜீவிக்க முடியும், அப்படி தான் ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். ஓகேங்களா, அது திருமணமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது படிப்பாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் நான் வந்து உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நான் அதை கொண்டு போய் தேவன்கிட்ட உட்கார வச்சு ஆண்டவர்கிட்ட தான் ப்ரே பண்ணுவேன்.
ஆனால் எனக்கு தெரியும் தேவன் எப்போ அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும், எப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டருக்கு வந்து முடிவு கிடையாது, ஆனால் நமக்கு முடிவு இருக்கு. ஆமென். நம்ம பிறந்தோம், ஆரம்பித்தோம், முடிவு சாகிறது ஒரு முடிவு இருக்கு. ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. அப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த முடிவும் நம்ம வந்து நம்ம தேவன்கிட்ட தெரியப்படுத்திட்டோமா, எந்த முடிவும் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது, அவசரப்படவே கூடாது. நம்ம இங்கே தான் நம்ம வந்து ஃபெயிலியர், தோல்வியை வந்து எதிர்பார்ப்போம். நாம் அவசரப்படாமல் நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம பொறுமையாக நம்ம காத்திருந்தால் தேவன் நிச்சயம் அதுக்கு வந்து ஒரு முடிவு தேவன் ஆண்டு கொண்டு வருவார். ஓகேயா? நம்ம அவசரப்படுறதுனால அது நம்மளுக்கு வந்து முடிவு கிடைக்க போகிறது கிடையாது. அது நீங்கள் எப்பொழுதும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அவசரமாக எல்லாமே தேவன் எனக்கு செஞ்சிடணும், தேவன் எனக்கு பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எடுக்கிற எல்லா முடிவுலையும் தேவனுடைய ஆலோசனை, காட் கவுன்சில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேயா? காட் கவுன்சில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் சம்மந்தமாக இருக்கட்டும், காலேஜ், யூனிவர்சிட்டி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கட்டுமே, எல்லா பகுதியிலையும் நம்மளுக்கு வந்து நம்ம தேவன் சொல்லிட்டோம், ஆண்டருக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ முடிவு செய்யணும்னு. ஓகேயா? நம்மளே சிலெல்லாம் முடிவு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருக்கும் 45 வயசு, இல்லை நான் 50 வயசுலேயே போயிடுவேன். இவங்க முடிவு பண்ணுவாங்க எல்லாமே, சுருக்கா போயிருந்து இவங்களே முடிவு பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா? சில நேரங்களில் பாருங்கள், வீடு நம்ம வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக முடிவு பண்ணணும். அந்த முடிவை தேவனுக்கு கொடுத்துட்டா தேவன் கரெக்டாக தேவன் நம்மளுக்கு செய்வார். ஏன்னா நம்ம வந்து அவசரப்படாமல் நம்ம பொறுமையாக இருந்தால் தேவன் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை, நல்ல கவுன்சில் தேவன் நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய ஆலோசனையில பொறுமை இல்லாம அவசரப்படும் போது தான் அங்க பிரச்சனையே நமக்கு ஆரம்பம். தட்ஸ் ப்ராப்ளம். நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனையாயிடும். அதுதான் தாவீது வந்து சங்கீதம் 73:24 சொல்றான். Psalm 73:24 73:24 நீங்க படிச்சீங்கன்னா தாவீது வந்து தேவன்கிட்ட வரான். ஓகேயா? தாவீது வந்து தேவன்கிட்ட வருகிறான். தாவீது கூட யார் இருந்தாங்க? நல்ல விசுதம், நல்ல ஞானம், அறிவாளி, மந்திரி மாறுங்க, நல்ல ஆலோசனை சொல்றவங்கலாம் தாவீது கூட இருந்தாங்க. எவ்வளவுதான் அவன் வந்து மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவன் முடிவு எடுக்க மாட்டான். கடைசியா அது முடிவு எங்க எடுப்பான்? தேவன்கிட்ட தான் போவான், ஆண்டவர்கிட்ட தான் போவான், தேவன்கிட்ட தான் போவான். எவ்வளவு தான் அவனுக்கு கூட இருந்தவங்க எல்லாரும் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அவன் ஃபைனல் அவன் தேவன்கிட்ட தான் கொண்டு போவான். இப்ப நம்ம தேவன்கிட்ட தெரியப்படுத்திட்டோம். இப்ப தேவன்கிட்ட தெரியப்பட எப்படி தேவன் நம்மள்ட்ட வந்து பேசுவாரு, எப்படி ஆண்டவர் வந்து பேசுவாரு? இப்ப அருணாச்சலம் படத்துல வந்து அந்த குரங்கு ரஜினியோட உத்தரப்பட்டியை கொடுக்கும்போது அது அங்கே இருந்து குச்சி 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 வந்து 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 அப்புறம் தாங்கப்படியில் வந்து அப்படி போய் இப்படி போய் அப்புறம் சைன் பண்ணுற இடத்துல வந்து அந்த கொட்டை வந்து உழுவேன், அதோட அவங்க ஸ்டாப் பண்ணேன். இப்படியெல்லாம் தேவன் வந்து நம்மளுக்கு தேவன் அனுப்ப மாட்டார். ஆண்டு தேவன் அனுப்ப மாட்டார். ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு முடிவு சரியில்லையா, எஸ் ஓ நோ அப்படி குளிக்கிட்டு ஒரு கரா மசாலா உள்ள போட்டு கரமரா மசாலா அப்படி தேடுறது. தேடிட்டு எது கிடைக்குதோ அதுதான் தேவன் நம்மளுக்கு கூட பேசிட்டாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து முடிவு எடுக்கிறாங்க. முடிவு வந்து தவறா போகும்போது அப்புறம் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, நான் வந்து தப்பா முடிவு எடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னா பொறுமை. தேவன் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு தேவன்? எப்படி அந்த ஆலோசனை கூட அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தேவன்கிட்ட வந்து உங்களோட முடிவு, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் வந்து எனக்கும் மனைவிக்கு பிரச்சனையா இருக்கு, என் மனைவி ரொம்ப பிரச்சனை கொடுக்குறா, என் கூட இருக்க மாட்டா, அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எனக்கு தார ஆண்டவரே அப்படின்னு நீங்க தேவன் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது அதை வந்து தேவன் தான் பொறுப்படுத்தி நடத்துவாரு.
அதை போய் நீங்கள் உருட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சித்தப்பா கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பேசுனீங்க, ஒன்றும் நடக்கலை. தாய் மாமனை கூப்பிட்டு போய் பேசுனீங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் பேசுனீங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூட்டி போய் பேசுனீங்க, அவன் வரவே இல்லை. மற்றது கீவாட்ட நீங்கள் தேவன்கிட்ட விட்டுற வேண்டியதான். தேவனுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீ வெயிட் பண்ணியா? நீ காத்திருப்பியா? நம்மளுக்கு தான் காத்திருக்கிறதுக்கே பொறுமை இல்லையே. காலில் சுத்தனி ஊத்தன மாதிரி தானே ஓடிக்கிட்டு கிடக்குறோம். உடனே ஆண்டுகிட்ட மறைச்சிக்குவாங்க. ஓ, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டேன், நீ இன்னும் பசாம இருக்கிற. ஆண்டுகிட்ட வந்தாலும் தேவன் சொல்ல, ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே செய்ய மாட்டேற, எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்னு ஆண்டுகிட்ட கோச்சிக்கிறது. தேவனுக்கு தெரியும் என்ன பெஸ்ட் தேவனுக்கு தரணும்னு, என்ன செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். நீ என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். உனக்கு இம்மிடியட்லி இப்போ பிரசன்ட் டைம் உன்னோட தேவை, உன்னோட நீட்ஸ் என்ன அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அப்படியா நம்ம தேவன் வந்து தூங்கிக்கிட்டு கிடக்குறாரு? நம்ம தேவன் பார்க்குற தேவன். நம்மளோட ப்ராப்ளம் என்ன பிரச்சனை எல்லாமே தேவனுக்கு தெரியும். அதான் தாவீது வந்து தேவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனை கூட ஆண்டவரே. அதான் நிறைய பேர் நம்மளுக்கு அடிப்பாங்க, பாஸ்டர் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இது இருக்கு. அவ்வளவுதான். இடையில ஒருத்தர் வீடு வாங்குறேன்னாரு, சரி பாஸ்டர் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. நமக்கு தான் வீட்டுக்குள்ள பூந்ததுன்னு நம்மளுக்கு தெரியுமே. வீட்டில் ஆள் தூக்குப்பட்டு செத்துட்டாங்களா, என்ன இருக்கு, ஜின்னு இருக்கா, குடி சைத்தான் இருக்கான், எவன் இருக்கான், எவன் போறான்னு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். நான் அந்த வீட்டுக்குள்ள பூந்த உடனே சொன்னேன், இந்த வீடு வாங்காதீங்க, நல்லா இல்லை அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, நான் சொன்னேன் அந்த வீடும் வாங்காதீங்கன்னு. இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஐயோ அது அந்த வீடும் வேணான்னு. இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, வேணாண்ணா. புருஷங்காரும் பொண்டாட்டியை பிடிச்சி ஏசுறான், நீ ஏன் பாஸ்டர் கூப்பிட்டு வந்த? அந்த ஆள் வந்து இந்த வீடு வேணான்றான், இது வேணான்றான், இது வேணான்றான், இது வேணான்றான் அப்படின்னு அவர் வந்து சத்தம் போட்டுருக்கிறாரு. அப்போ நான் அவர் சத்தம் போட்டுட்டு நான் வந்து பின்னால் இருந்து கேட்டுட்டேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தவர் அது சார், பரவாயில்ல சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா சார் சாரி, நீங்கள் எல்லா வீடும் வேணான்ட்டா எங்கே போகிறது தெரியல, என் மனசில் தேவன் சொல்கிறாரு வாங்காதீங்கன்றார், அவ்வளோதான். வேறு வீடு இருந்தால் போகணும். 4 வீடு பார்த்தாச்சு பாஸ். அந்த ஏஜென்ட்காரன் சொல்கிறான், அப்பா இவங்க அப்பா ஃபாதர் இன்னி மச்சான் விக்கேன் அந்த மாதிரி அவன் வேறு ஏசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வீடு தள்ள தான் பார்ப்பானுங்க. நல்ல வீடா என்ன வீடுன்னு அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க, எல்லாம் தள்ள தான் பார்ப்பானுங்க. அப்புறம் அவர் அந்த 4வது வீட்டுக்கு நம்ம போனோம்ல, நான் சொன்னது வீடு வாங்காதீங்க அப்படின்னு. இல்லை பசங்க நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் போய்கிட்டு தான் எங்களுக்கு வயசாயிரும் அப்படின்னாங்க. சரிட்டு நானும் கிளம்பிட்டேன். அவங்க 100 வெள்ளி லவ் ஃபேப்ரிக் வேணாம் நீங்களே வச்சுக்கிட்டேன். லவ் ஃபேப்ரிக் வாங்கிட்டு பாச காசு வாங்கிட்டு வீடு இப்போ சாலை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, வேணான்னு சொல்லிட்டேன். 6 மாதம் குடியிருந்தாங்க, 6 months அந்த வீட்டில் குடியிருந்தாங்க. மேலே ரூஃப் இருக்குல்ல, மேலே அந்த கட்டையெல்லாம் தீயானம் அப்படி இருக்குல்ல, 6 மாதம் கழிச்சு அப்படியே அந்த வீட்டில் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. கீழே வந்து விழுந்துருச்சு. என்னன்னு மேலே போய் பார்த்தா வீடெல்லாம் கரையான் சாப்பிட்டுருச்சு. வாங்கினது 3,50,000. இப்போ மேலே ரூஃப் எல்லாம் அடிச்சு செய்யறதுக்கு 80,000 வெள்ளி கேட்குறான். இது உனக்கு தேவையா? அவசரம். ஓ பாஸ்டர் அன்னைக்கே நான் சொல்லி எவன் தான் கேட்குறான்? யார் தான் கேட்குறாங்க? காதலுக்கு வந்தா என்கிட்ட கொண்டு வந்தா நான் அப்படியே நோட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் அது சரியா சரியில்லையான்னு. இப்போ ப்ரெசன்ட் டைம் உனக்கு சொல்ல மாட்டேன். இப்போ ப்ரெசன்ட் டைமு அவன் மீசை நல்லா இருக்கும், சோப்பாக இருக்கும், இல்லைன்னா அவன் தக்காளி மாதிரி ரத்தம் வரும், எல்லாம் இப்போ ப்ரெசன்ட் டைம் எல்லாம் இப்போ தான் வரும். லைஃப் வந்து இப்போ இல்லை, லாங் லைஃப், அது கடைசி வரைக்கும் போடணும். அப்படிதான் எல்லாம் சொல்கிறாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அன்டில் டெத். எத்தனை பேர் பொண்டாட்டி புருஷன் கூட மரணம் வரைக்கும் இருக்கிறாங்க? வெரி லெஸ். நான் ஹோமில் வந்து பாருங்கள், எல்லாம் அனாதை பிள்ளைங்களை தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா இல்லை அம்மா இல்லை, அப்பா இல்லை அம்மா இல்லை. எங்கடா உங்கள் அப்பா ஓடி போச்சு, அம்மா எங்க? அம்மா ஓடி போச்சு. பாவம் அனாதையாக ஹோமில் கிடக்குதுங்க. அப்போ நான் வந்து சில நேரங்களில் வந்தேன்னா வில்லனா தான் வருவேன்.
படத்தெல்லாம் வில்லன் இருக்காங்களே, விஜய்க்கு ஒரு வில்லன், சூர்யாவுக்கு ஒரு வில்லன் எல்லாம் வராங்களே, அது மாதிரி நானும் உங்கள் காதலுக்கு வில்லனாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது சரியாக வருமா சரி வராதான்னு. நீங்கள் வெளியரங்கமான லுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் உள்ளேயே பார்த்துருவேன். அவன் என்ன யோசிக்கிறான்னு கூட எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு முடிவு சொல்லுவேன், இது வேண்டாம் பிரதர், இது வேண்டாம் சிஸ்டர். சில பிள்ளைங்களும் முறைச்சுங்க, ஓ பாஸ்டர் வந்த உடனே வேணான்றாரு, இது வேணான்றாரு, அது வேணான்றாரு. என்ன நினைக்கிறேன், நாங்கள் கடைசியாக அவ்வியார் பாட்டி மாதிரி தான் ஆகணும். கடைசியாக லேட்டஸ்டாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு லேட்டஸ்டாக தேவன் நல்ல பதிலை தேவன் கொடுப்பார். நீ எதுக்கு நீ இடையிலே போய் செத்துக்கிட்டு கிடக்குற? ஆண்டவர் தானே உனக்கு முடிவு செய்கிற, ஆண்டவர் தான் நம்மளுக்கு கடைசி ஹேண்டிங். நல்லா தெரிஞ்சுங்க. நீ அவசரப்பட்டு ஓடிக்கிட்டே இரு, ஒரு இடத்துல கட்டாயம் நீ போய் முட்ட போற, நிற்க போற. அன்றைக்கு தெரியும் உன்னுடைய பெயின், உன்னுடைய வேதனை, உன்னோட வலி என்னன்னு தெரியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசவம் அல்ல, உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கவுன்சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே நம்ம முடிவை அவசரமாக எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே தேவன் நம்மளுக்கு நல்ல முடிவு தான் வச்சிருக்கிறாரு. கலங்காதீங்க, டோன்ட் ஓரி, ரொம்ப கவலைப்படாதீங்க. நல்ல முடிவு தான் தேவன் வச்சிருக்கிறார். சில நேரங்கள் நம்ம வேலை இடத்துல நம்மளுடைய பதவி போஸ்ட் நம்மளுக்கு ஏறதுக்கு இருக்கும். நம்மளுக்குன்னு எட்டப்பா சில பேர் அங்கே கம்பெனியில் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சிலர் நம்மளுக்கு ஏதாவது வேட்டுக்கிட்டெல்லாம் வச்சு நம்மளுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் போயிடும். அங்கேயே தேவனுக்கு நல்லது சொல்லு, தேவனுக்கு நல்ல முடிவு தான் தேவன் செய்வார். உடனே சிலர்லாம் என்ன செய்கிறாங்க, ஓ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஏற்றலை, எனக்கு சம்பள உயர்வு ஏற்றலை, எனக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த கம்பெனி வேணும், நான் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க பாருங்க, லாஸ். நீங்கள் தான் லாஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் யோசிங்க. ஒரு கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ ஒரு எரிச்சலையோ இல்லை நீங்கள் என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது தப்பாக போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. தேவன் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, நல்லா நீங்க கேட்டீங்கன்னா நல்லது. அதனால நிச்சயம் முடிவு உண்டு. அதுதான் தாவீது எங்க போனாலும் அவன் தேவன்கிட்ட ஒண்ணு கேட்டுருவான். நானும் அப்படிதான். இப்படிதான் தேவன் வார்த்தையில தேவன் நம்ம கூட தேவன் ஆண்டவர் பேசுவார். இப்ப நீ என்ன முடிவு எடுக்கிற? நீ பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு முன்ன இல்ல புருஷனை நீ அடிக்கிறதுக்கு முன்ன நீ கரெக்டா நீ முடிவு எடுக்கணும். இல்ல நீ ஏசுறதுக்கு முன்ன கூட நீ கரெக்டா நீ முடிவு எடுக்கணும். நம்ம என்ன பேசுறோம் ரொம்ப முக்கியம். அதான் தாவீது தேவன்கிட்ட வரும்போது பாருங்க, அதுக்கு முன்பு நம்ம போறதுக்கு முன்பு ஜோஷுவா தேவன் எதை சொன்னாலும் ஜோஷுவா கரெக்டா செய்வான். ஓகேயா? இப்ப தேவன் அந்த 3 தேசத்தை தேவன் அழிக்க போறாரு. ஓகேங்களா? அந்த 3 தேசத்துடைய ராஜாக்கள் 7 வேஷம் போட்டுட்டு ஜோஷுவாட்ட உடன்படிக்கை பண்ண வரானுங்க. ஓகேங்களா? ஆனா ஜோஷுவா தேவன்கிட்ட கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணா, அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டான், அந்த 3 பேருக்கு உடன்படிக்கை பண்ணிட்டான். மறுநாள் தேவன் ஜோஷுவாட்ட சொல்றாரு, அந்த தேசத்தை அழிக்கணும் அப்படின்னு. ஐயோ ஆண்டவரே, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். தேவன்கிட்ட கேட்காமலே முடிவு பண்ணிட்டான். அதனால்தான் அவனுங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் போதும், லாஸ்ட் லாங் வரைக்கும் அந்த மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். நம்ம முடிவு எடுக்கிறது கரெக்டா எடுக்கணும். முடிவு நம்ம எப்படி நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அவுட்வர்ட் லுக் அப்படின்னா வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்து தான் நம்ம சுருக்கா நம்ம முடிவு எடுத்துறோம். ஓகே சரியா இருக்கும், மனசுக்கு சரி, ஓகே எடுத்துருவோம், ஓகே அப்படின்னு எடுத்துருவோம். இல்லை, நம்ம வெயிட் பண்ணியா, நமக்குள்ள தேவன் ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். எப்படி பேசுவாரு? ஓகேயா? சில நேரங்களில் வீட்டில் வசனங்கள் ஒட்டியிருக்கோம். ஓகேயா? இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஒருத்தருக்கு படம் அனுப்புகிறோம், குட் மார்னிங், அல்லது ஏதாவது ஒரு வசனத்தை அனுப்புவோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம இப்போ ரொம்ப பேர் புத்தாவாக அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் வசனங்கள், குட் மார்னிங், அது கவிதைகள், அது இதெல்லாம் அனுப்புவாங்க. நான் அப்படி அனுப்பவே மாட்டேன். நான் அனுப்பும்போது முதல்ல ஜெபம் பண்ணுவேன். இது அனுப்பணுமா வேணாவான்னு முதல்ல ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணி நான் அனுப்பினேன்னா 100 சாட்சி எனக்கு வரும்.
சில நேரங்களில் தேவன் என் கூட தேவன் ஆண்டு பேசுறது கூட என் கூட பேசுறதுக்கு ஒரு தடவை எனக்கு மைண்டில் செட் பண்ணல. ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பிரசங்கம் பண்ணணும், சம்டைம் மண்டலம் அப்படியே எம்டியாக கோசமாயிடுச்சு. நான் ராத்திரி 7:30 மணிக்கு பிரசங்கம் பண்ணணும், 6 மணி வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. என்னடா அது மைண்ட் இப்படியே இருக்குது, தேவன்கிட்ட காலையிலேருந்து ப்ரே பண்ணுறேன், ஜாப் பண்ணுறேன், எதுவுமே மைண்டில் செட் பண்ண மாட்டேது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு 6 மணிக்கு, கரெக்டாக 6 மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்தது. யார் அனுப்பணும் பார்த்தா அவங்க வந்து சும்மா சாதாரண ஒரு வயசான அம்மா, வயசானவங்க, ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 60க்கு மேலே இருக்கும். அவங்க திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தேன். நான் பார்த்தேன் பாருங்க, கரெக்டாக தேவன் என்கிட்ட வந்து பேசுகிறார். நான் ஊழியக்காரன் தானே, நான் ராவு முழுவதும் உட்காந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வந்து பேசவே இல்லை. ஆனால் என்கிட்ட பேசுறதுக்கு யாரோ ஒருத்தங்க, படிப்பு அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட மூலியமா தேவன் என்கிட்ட தேவன் பேசுறாரு. இதுதான் மெசேஜ் போய் கொடு அப்படின்றாரு. இப்படிதான் தேவன் நிறைய நேரம் நம்மள்ட்ட ஆண்டு இப்படிதான் பேசுவார். நிறைய நேரம் தேவன் அப்படிதான் பேசுவார். நம்ம தான் கேட்கறது இல்லை, இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். எப்படி நடக்கும் பாருங்க. உங்களுக்கு எதுவுமே விளங்கலைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுங்களேன், மைண்டு இருதயம் எல்லாம் குழப்பமா இருக்குன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே தூக்கி ஆண்டு தூக்கி போட்டுருங்க. அதை போட்டு தலையை வச்சுட்டு அப்படியே நொண்டிக்கிட்டுலாம் கிடக்காதீங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க. பிற்பாடு தேவன் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா தேவன் உங்களுக்கு செய்வார். நீங்க எடுக்கிற முடிவு பாருங்க, அதை எடுத்து போய் உங்களை பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குமோ அங்கே போய் உன்னை போய் தள்ளி விட்டுரும். முடிவு எடுக்க தெரியலன்னா தூக்கி ஆண்டு போட்டுருங்க. அதுதான் பெஸ்ட். இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க பிரசங்கி 7-8 எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸலிசஸ் 7-8 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு காரியத்துக்கு வந்து நீங்க முடிவு எடுக்கும் போது அந்த துவக்கம் பேஸா இருக்கும், ஓகேங்களா? ஆனா முடிவு தான் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம பொறுமையா இருக்கணுமா? பி பேஷண்ட், பொறுமையா இருக்கணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த லாக்டவுன் டைம்ல கூட நிறைய பேர் நம்ம சர்ச் மெம்பர்ஸ்லாம், ஐயோ பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வர போறேன், எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்ன. கொஞ்சம் பொறுமையா, நீ அங்கேருந்து வந்து இப்போ நீ இங்க என்ன பண்ண போற? இங்க முன்னாடிக்கிட்ட வேலையே இல்லை, நீ இப்போ இங்க வந்து என்ன பண்ண போற? நீ அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆலோசனை. சிலர்லாம் வந்து ரொம்ப பேர் இல்லை, 2 பேர் தான் என் பேச்சு கேட்காம வந்துட்டாங்க. கஷ்டம்தான். அப்புறம் 2 பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு பிற்பாடு பாருங்க, வேலை இல்லை, எப்பா பாரு என்கிட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஸ்ட்ரீட் ஜாப் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாச வேலை கிடைக்கல, நீங்க ப்ரே பண்றீங்க தானே, ஏன் வேலை கிடைக்கல, என்னை வரை ஏசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து இது ஏன் பேசுறேன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. சாவு போறியா, நல்ல முடிவெடு. ஓட போறியா, கரெக்டான முடிவெடு. கீவா பண்ண போறியா, சரியான முடிவெடு. ஓகேங்களா? என்ன முடிவு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல மெசேஜ் இல்லை. அவ்வளவுதான். எல்லாத்தையும் தேர்ந்து கொடுத்துருங்க. அவர் கரெக்டா உங்களை நடத்துவார். நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்க, உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும், எல்லாமே உனக்கு பிரச்சனையாயிடும். அதனால முடிவு செய்யும் போது கரெக்டா முடிவு பண்ணுங்க. ஓகே. 2வது இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவரே என்னோட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் மூடிட்டு, ஓகேயா, முடிவிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியம் செஞ்சிருக்கிறேன், என்னோட பேசும், ஒரு நல்ல ஒரு முடி இப்படி திருப்பணும்னு வச்சுக்கீங்க, இன்றைக்கு நீ சாவாயாக, அப்படிதான் வசனம் வரும். இன்னொரு தடவை ஜாப் பண்ணி நீ எடுத்துன்னு நான் சொன்னது உடனே செய்வாயாக. இன்னொரு தடவை நீ இப்படி திருப்பணும்னு வச்சுங்க, உடனே கிளம்பி போ அப்படின்னு தான் தேவன் சொல்லுவார். ஏன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க சில நேரங்கள், நம்மளும் சில நேரங்கள் குறுக்கு வழியெல்லாம் சில நேரங்களில் வந்து நம்ம பண்ணுவோம். அது தேவனுக்கு பிடிக்காது.
ஆண்டு பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஜெனிசிஸ் 1வது வசனமும் அதிகாரம் 1 வசனம் 1. ஓகேயா? 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் 6000 இயர்ஸ், 6000 ஆண்டு ஆச்சாம் தேவன் செய்யறதுக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். 2வது வசனத்தை தேவன் கிரியேட் பண்ணும்போது 6000 இயர்ஸ், 6000 ஆண்டு எடுத்தது. வேத பண்டிதர்கள் சாட்சியா சொல்றாங்க. அப்ப தேவன் எதை செய்தாலும் பொறுமையா கரெக்டா உங்களுக்கு முடிவு கொடுப்பாரு. ஆனா கரெக்டா தேவன் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முடிவு எடுக்கிறீங்களா, கரெக்டா எடுங்க. சில நேரங்கள் அம்மா நம்மளை ஏசுறாங்க அப்படின்னா, எதுக்கு ஏசுறாங்க, என்னத்துக்கு ஏசுறாங்க? நம்ம நல்லதுக்கு தான் ஏசுவாங்க. உடனே நீ கோவத்துல நீ முடிவு எடுத்து வேற மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு பிள்ளை அவங்க அப்பா ஏசிட்டாராம். அதனால அவங்க அப்பாட்ட அந்த பிள்ளை 16 வருஷம் பேசவே இல்லையா. 16 இயர்ஸ் நெவர் டாக் டு ஃபாதர். நான் இன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஃபொகினஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை என்கிட்ட பேசுது. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஃபொகினஸ் பற்றி பேசுகிறேன். அந்த பிள்ளை என் முன்னுக்கு, ஐயோ பாஸ்டர், எங்கள் அப்பாட்ட நான் பேசி 16 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 16 வருஷம் பேசாமல் நீ இப்போ என்ன கண்ட, நீ அவ்வளோ கோபமா? அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? முதல்ல என் முன்னுக்கு உங்கள் அப்பாவுக்கு அடித்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுவேன். என் முன்னுக்கே அடித்து அவங்க அப்பாட்ட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிச்சேன். அவங்க அப்பா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை அவங்க அப்பா என் கூட என்னோட ஃபோனில் பேசுகிறேன். முடிவு கரெக்டாக இருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு எல்லாம் நல்ல முடிவு வச்சிருக்கிறாரு. லாஸ்ட்ல தேவன் உங்களோட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் தேவன் உங்களுக்கு நல்ல முடிவு வச்சிருக்காரு. யூ வெயிட் அண்ட் see. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை தேவன் உங்களுக்கு தருவார். ஓகேயா? ஒருவேளை நீங்கள் குழப்பமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மைண்டில் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். whatever எதுவாக இருந்தாலும். ஓகேயா? ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நீங்கள் சம்பவம் காடி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் கூட, ஓகேங்களா, கரெக்டாக முடிவு எடுத்து நீங்கள் எடுக்கணும். அரசாங்கமே சொல்லிட்டாங்க, சம்பவம் காடி எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்னு அரசாங்கமே சொல்லிட்டாங்க இந்த அசோபியில். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஒன்றுமே தெரியல அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கடைசி ஒரு ஆன்சர் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் எல்லா பகுதியிலையும் நல்ல முடிவு தேவன் உங்களுக்கு வச்சிருக்காரு. ஓகேயா? நீங்கள் தேவனுடைய தேவனுடைய ஆலோசனை, ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த ஆலோசனையை பெற்று நீங்கள் பொறுமையாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் உங்களுக்கு செய்வார். அவ்வளோதான். உனக்கு இது வேணுமா, இல்லை அவசரமாக வேகமாக போடுமா, நீ பார்த்துக்க, நீங்களே முடிவு எடுத்துங்க. அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் பாஸ்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல முடிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட கால் 24 மணி நேரம் சர்வீஸ். நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஐயோ பாஸ்டர், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஆலோசனை, என்னோட ஆலோசனை மிஸ் பண்ணாது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 1-2 தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு சரியாக தேவன் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் அப்படியே இருங்க. சரி, எழுந்து நிற்போம். தேவன் நல்லவரா. ஒரு ஜாப் பண்ணிடுறேன். தேவன் நல்லவரா. மேன் எல்லாரும் கண்கள் முடிங்க, நம்ம ஜாப் பண்ணுவோம். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜாப் பண்ணுகிறேன். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் மனசார இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் தேவனுடைய முடிவு இருக்கும்படியாக நான் நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து பொறுமையாய் காத்திருந்து அந்த முடிவுகளை எடுக்க, அதை தெரிந்து கொள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நான் மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். அல்லேலூயா.